அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்முடைய பதிவுகளிலே பற்பல விதமான விளக்கங்களை பார்த்து வருகிறோம். நிறைய சித்தர்களுடைய நூல்களை வாசித்தும் வருகிறோம். சித்தர்களுடைய நூல்களை கொண்டு நாம் பார்க்கும்போது இந்த உலகம் என்பது நாமே நமது கற்பனையால் உருவாக்கியது என்று புரிந்து கொள்ள முடிகிறது. ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பது சொப்பன உலகத்தில் என்று சொன்னார்கள். கனவு. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகம் கனவு என்றால், நாம் உறங்கும் போது ஒரு கனவு வருகிறதே, அது என்ன என்கிற வினாவை ஞானபிதாவிடம் கேட்டபோது ஞானபிதா கொடுத்த விளக்கம், உறங்கும் போது வரக்கூடிய கனவு என்பது, உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு தொழிற்சாலையிலே வேலை செய்கிறீர்கள் அல்லது ஒரு அலுவலகத்திலே வேலை செய்கிறீர்கள். பணி முடிந்து வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் செய்த வேலைகள், இன்று செய்தவை, நாளை செய்ய வேண்டியவை, இது சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் மனதுக்குள்ளே அலசி ஆராய்ந்து பார்ப்பீர்களே, அதுதான் நீங்கள் தூங்கும் போது காணக்கூடிய கனவு என்று சொன்னார்கள். இது எப்படி சாத்தியமாகும்? தூங்கும் போது கண்ட கனவு என்பது நாம் என்ன செய்தோம் என்பதை ஆராய்ச்சி செய்து பார்ப்பது என்றால், இந்த உலகம் எப்படி ஏற்பட்டது? உலகம் முழுவதும் கனவுகளாலும் கற்பனைகளாலுமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் இயந்திரத்தை கண்டுபிடித்து விட்டார். அதற்கான ஊசியை கண்டுபிடிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு கனவு ஏற்பட்டது உறக்கத்திலே. அந்த கனவிலே சில நாடோடி கூட்டத்திற்குள்ளே அவர் சிக்கிக் கொள்கிறார். அவரை கொல்வதற்காக கூர்மையான ஒரு ஆயுதத்தை கொண்டு அவரை குத்துகிறார்கள். அந்த ஆயுதத்தின் முனை இருந்த வடிவத்தை பார்த்து, அந்த வடிவத்தை போலவே தான் தயாரித்துக் கொண்டிருந்த தையல் இயந்திரத்தின் ஊசியை வடிவமைத்தார் என்பதாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரு ஓவியர் கற்பனை செய்கிறார். தன்னுடைய கற்பனைகளை எல்லாம் ஓவியமாக தீட்டுகிறார். அவர் பார்த்த, கேட்ட, அறிந்த விடயங்களோடு இதுவரையிலும் அவர் பார்த்திருக்காத வினோத வடிவங்களையும் கூட அந்த ஓவியர் தன்னுடைய ஓவியத்திற்குள்ளே கொண்டு வருகிறார். ஓவியம் வரைந்தான பிறகு இந்த ஓவியத்தினுடைய அடிப்படையை ஆதாரமாக கொண்டு சிற்பங்களையும் உருவாக்கினார்கள். தாங்கள் கற்பனை செய்தது போன்ற சிற்பங்களை உருவாக்கினார்கள். பரதகண்டத்திலே எண்ணற்ற ஆலயங்கள் இருக்கின்றன. இந்த ஆலயங்களிலே கருவறைக்கு மேலே இருக்கும் விமானங்கள், ஆலய கோபுரங்கள் என்றெல்லாம் அமைக்கப்பட்டன. இந்த கோபுரங்களிலே கைவினைஞர்கள் தங்கள் கற்பனையை எல்லாம் கொட்டி சிற்பங்களை உருவாக்கினார்கள். பல கோயில்களிலே ராமாயணம், மகாபாரதம் போன்ற கதைகளின் காட்சிகளை எல்லாம் சிற்பங்களாகவும் ஓவியங்களாகவும் வடித்து வைத்திருக்கிறார்கள். இதிலே பாதி கற்பனை பாதி உண்மை என்று வைத்துக் கொண்டாலும், தாங்கள் அறிந்திருந்த கருத்துக்களை மற்றவர்களுக்கு கடத்துவதற்கு அவர்கள் கற்பனைகளை ஓவியங்களாக, சிற்பங்களாக உருவாக்கியது ஒரு அருமையான முறை என்றே கருத வேண்டியிருக்கிறது. ஒரு குழந்தைக்கு மிருகங்களை பற்றியும் காய்கனிகளை பற்றியும் பாடம் நடத்தும் போது சிங்கம் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு புரியாது. சிங்கத்தின் வடிவத்தை ஒரு ஓவியமாக காட்டினால், அடடே இதுதான் சிங்கமா என்று தெரியும். பிறகு ஒரு சந்தர்ப்பத்திலே மிருக காட்சி சாலைக்கு அந்த குழந்தைகளை ஆசிரியர்கள் அழைத்து சென்று நேரடியாகவே சிங்கத்தை காட்டும் போது, முதலிலே சிங்கம் என்று சொன்னேனா, அதன் பிறகு ஓவியத்தை காட்டினேனா, இப்போது நீ நேரிலே பார், இதுதான் சிங்கம் என்று சொல்லும் போது அந்த குழந்தைக்கு அது முழுமையாக மனதிலே பதிந்து விடுகிறது. நம்முடைய கற்பனைகளை ஓவியங்களாக, சிற்பங்களாக, வடிவங்களாக மாற்றி அமைக்கும் போது அது எளிதாக மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக மாறுகிறது. இது இன்று நேற்றல்ல, மனித இனம் தோன்றிய காலத்திலே இருந்து இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகவும் அரிதிலும் அரிதாக கண்டுபிடிக்கப்பட்ட பல மலை குகைகளுக்குள்ளாக அன்றைய மனிதர்கள் வரைந்து வைத்திருந்த ஓவியங்கள் இன்றைக்கும்
இருப்பதாக நாளிதழ்களிலே நாம் பார்த்து வருகிறோம். ஒரு மனிதன் பார்க்கிறான், அதாவது வீடுகள் கட்டி குடியிருக்காத காலம், மரங்களிலும் குகைகளிலும் தங்கியிருந்து விலங்குகளைப் போல மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்த காலம். அப்போது இப்போது இருப்பதை போன்ற கட்டிடங்கள், வானளாவிய மாளிகைகள் இருக்கவில்லை. இவை எப்படி உருவாகின? வெளியிலே இருந்து யாராவது வந்து இந்த தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுத்தார்களா என்றால் இல்லை. மனிதன் தன்னுடைய கற்பனையால் இவற்றை உருவாக்கினான். கனவு கண்டான், இது போன்ற உயர்ந்த மாளிகைகளை அமைக்க வேண்டும் என்று கனவு கண்டான். அந்த கனவுகளை அப்படியே நினைவிலே கொண்டு வந்து கற்பனை செய்தான். அந்த கற்பனைக்கு உரு கொடுத்த போது இன்று நாம் பார்க்கக்கூடிய வானளாவிய உயர்ந்த கட்டிடங்கள், கோபுரங்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் எங்கே இருந்து வந்தன என்று கேட்டால் நம் உள்ளே இருந்துதான் வந்தன. மனிதன் தன்னுடைய மனதிலே இருந்துதான் இவற்றையெல்லாம் உருவாக்கினான். என்றால் இந்த உலகம் முழுவதும் மனம் உருவாக்கிய கனவு மற்றும் கற்பனையின் வெளிப்பாடு என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. இது சாத்தியமா என்றால் ஆம், மனிதன் சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறான். இதை எவரும் மறுப்பதற்கு இல்லை. நல்லவையும் இருக்கின்றன, கெட்டவையும் இருக்கின்றன. எது எப்படியாக இருந்தாலும் மனத்தின் திறன் கொண்டு, கற்பனை கொண்டு மனிதன் இந்த உலகத்தை புத்தம் புதிதாக சிருஷ்டித்துக் கொண்டே இருக்கிறான். நேற்று இருந்த கண்டுபிடிப்பு இன்று இல்லை, இன்று இருக்கும் கண்டுபிடிப்பு நாளை இருக்க போவதில்லை. பிறகு ஒரு காலத்திலே இந்த கண்டுபிடிப்புகள் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக அழிந்துவிடப் போகின்றன. உலகம் மறுபடியும் புத்தம் புதிதாக இறைவன் படைத்த போது எப்படி இருந்ததோ அப்படியே சாதாரணமான நிலைக்கு மாறிவிடப் போகிறது. இயற்கை சீற்றங்கள், பூகம்பங்கள், கடற்கோள்கள், புயல் மற்றும் சூறாவளி ஆகியவை இந்த பூமியை மறுபடியும் புத்தம் புதிதாக கட்டமைக்கும் காரியத்தை செய்து வரும். இவையெல்லாம் ஒவ்வொரு காலங்களிலும் நடந்து கொண்டே இருக்கின்றன. உலகம் முழுவதும் பராபரத்தால் புதுப்பிக்கப்படக்கூடிய அந்த நிலையை நாம் ஊழி அல்லது பிரளய காலம் என்று குறிப்பிடுகிறோம். இங்கே நாம் பேச வந்திருக்கக்கூடிய ஆழ்ந்த பொருள், உங்கள் கனவுகள், கற்பனைகள் உங்களால் உறுதிபட உருவாக்கப்படும் போது அது காட்சிகளாக நிச்சயம் மாறும் என்பதுதான். இது எப்படி? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னவாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை அப்படியே கனவு காணுங்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். நம்முடைய அணுவிஞ்ஞானி, இந்திய தேசத்தின் மூத்த குடிமகனாக இருந்த, குடியரசுத் தலைவராக இருந்த APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள், கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்க திட்டம் தீட்டுங்கள், அந்த திட்டப்படியே வாழ்ந்து காட்டுங்கள், உங்கள் கனவுகள் அனைத்தும் நனவாகும் என்று சொன்னார்கள். கனவு என்பது உறங்கும் போது வருவதல்ல, ஒருவனை உறங்கவே விடாமல் வருவதுதான் கனவு என்றெல்லாம் சொன்னார்கள். இப்படி நம்முடைய முன்னோர்கள் சொல்லிய கருத்துக்கள் எல்லாம் எதை குறிக்கின்றன என்றால், நீங்கள் என்னவாக மாற விரும்புகிறீர்களோ அதை அப்படியே கற்பனை செய்யுங்கள், கனவாக காணுங்கள், அது கால ஓட்டத்திலே பலிதமாகும் என்றே சொல்லிக் கொடுத்தார்கள். இங்கே ஒருவன் மேலும் மேலும் முன்னேறி வருவதும், ஒருவன் மேலும் மேலும் தாழ்ந்த நிலையை சந்திப்பதும், இந்த இரண்டு நிலைகள் சமுதாயத்திலே காணப்படுகின்றன. இதற்கு எது காரணம் என்று கேட்டால், அவரவருடைய மனமும் அவரவர் வாழ்ந்திருக்கும் சூழலும் தான் காரணம் என்றாகிறது. என்னை சந்திக்கக்கூடிய சிலர் சொல்லக்கூடிய அசம்பாவிதமான வார்த்தைகளை கேட்டு நான் வேதனைப்பட்டிருக்கிறேன். கேட்பார்கள், ஐயா, நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய குழந்தைகள் நலமாக வாழ்ந்தால் போதும் என்று சொல்லுவதை பார்த்திருக்கிறேன். இப்படிப்பட்ட எண்ணத்தை சுமந்திருந்தால் அவர்கள் எண்ணத்தின்படி அவர்கள் குழந்தைகள் நலமாக வாழ்வார்கள், அவர்கள் வாழ்க்கை வீணாகி போகும். இப்படிப்பட்ட எண்ணத்தை கொண்டிருக்க கூடாது. நாங்களும் நலம் வாழ வேண்டும், எங்கள் குழந்தைகளும் நல்லவர்களும் நலம் வாழ வேண்டும் என்றே கருதி வர வேண்டும். அப்பொழுது மாத்திரமே
ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் நிம்மதியான வாழ்க்கை என்பது கிடைக்கும். நம்முடைய புரிதல்கள் தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணமாகின்றன. ஒரு துன்பம் வந்துவிட்டதா, அந்த துன்பத்தை நீங்களாகவே வருவித்துக் கொண்டீர்களே அல்லாது துன்பம் உங்களை தேடி வரவில்லை என்று மகான்கள் சொல்லுகிறார்கள். இது நேரடியாகவும் மறைமுகமாகவும் உங்களுக்கு அன்றாடம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலைதான். உதாரணத்திற்கு, கைபேசியிலே படக்காட்சியை பார்க்கிறீர்கள், நாளிதழ்களிலே தொலைக்காட்சியிலே சிலவற்றை பார்க்கிறீர்கள். ஒரு குறிப்பிட்ட நோயை பற்றி சொல்லி, அந்த நோயின் அறிகுறிகளை பற்றி விரிவாக எடுத்துச் சொல்லி, இப்படிப்பட்ட அறிகுறிகள் இருந்தால் உங்களுக்கு இந்த நோய் வந்துவிடும், ஜாக்கிரதை என்று எச்சரிப்பதைப் போல உங்களை படுகொலியிலே தள்ளி கொண்டிருக்கிறார்கள். அவற்றை பார்த்தவுடனே ஒரு சிறு சிறு மாற்றங்கள் உடலில் ஏற்பட்டாலும், ஐயோ, அந்த காட்சியிலே சொன்னார்களே அந்த நோய் எனக்கு வந்துவிட்டதோ என்று அஞ்சுகிறார்கள். இது காரணமாக அலறடித்துக் கொண்டு மருத்துவமனைகளுக்கு ஓட்டம் எடுக்கிறார்கள். அங்கே முழு உடல் பரிசோதனை செய்யப்படுகிறது. ஏதாவது ஒரு சிறிய குறைபாடு இருந்தாலும் அதை உணவின் மூலமாக சரி செய்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை கொடுப்பதை தவிர்த்து உடனடியாக அவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுக்கப்படுகின்றன. அவை உள்ளே சென்று பக்க விளைவுகளை ஏற்படுத்தி மேலும் பல நோய்களை கொடுத்து விடுகின்றன. பொதுவாக அன்றாட வாழ்க்கையிலே நாம் நிறைய விடயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் தன்னுடைய எண்ணங்களை எவ்வாறு நல்ல விதமாக மாற்றிக்கொள்வது என்பதை பற்றி சொல்லக்கூடிய நல்ல நூல்கள் ஏராளமாக இருக்கின்றன. அந்த வகையிலே உலகை திறக்கும் சாவி, மனதின் அற்புத சக்தி, மனதின் மகாசக்தி என்றெல்லாம் நிறைய நூல்கள் வருகின்றன. நிறைய பேர் இதை பற்றி பேசவும் பேசுகிறார்கள். அவர்கள் சொல்வது என்னவென்றால், உதாரணத்திற்கு ஒருவருக்கு கொடிய நோய் வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்வோம். அவர் தன்னுடைய நோயை பற்றியே கவலைப்பட்டுக் கொண்டிருக்காமல் ஒவ்வொரு நாளும் பராபரத்தை வேண்டி, நான் நாளுக்கு நாள் நலமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். திரும்ப திரும்ப சொல்லும் போது இந்த சொல் ஆழ்மனதிலே பதிந்து, ஆம், நான் நலமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், செழுமையாக இருக்கிறேன் என்று நம்ப வைக்கப்படுகிறது. இந்த நல்ல எண்ணங்கள், நல்ல எண்ணங்களுடைய உருவாக்கங்கள் மிகப்பெரிய கொடிய நோயிலே தாக்கப்பட்டிருந்தாலும் கூட அதிலிருந்து மீண்டு வந்து விடக்கூடிய ஆற்றலை அவர்களுக்கு கொடுக்கிறது. இதை பற்றி நாம் நிறைய பார்த்திருக்கிறோம். பிரபஞ்சத்தின் சாவி என்றெல்லாம் இதை சொல்லுகிறார்கள். நீங்கள் ஒன்றை அடைந்திருக்காவிட்டாலும் கூட அந்த ஒன்றை அடைந்து விட்டதாக கற்பனை செய்யுங்கள். அந்த ஒன்றிலே நீங்கள் இருப்பதாக, அந்த ஒன்றை அனுபவித்துக் கொண்டிருப்பதாக கனவு காணுங்கள். கால ஓட்டத்திலே அது உங்களை தேடி வந்தே தீரும் என்று சொல்லுவார்கள். இதை பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி என்று சொல்லுகிறார்கள். இந்த ஈர்ப்பு விதி எல்லா இடங்களிலுமே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு யோகி தன்னுடைய குருமார்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக யோக பயிற்சியை செய்கிறார். தன் குரு சொல்லியபடியாக யோக பயிற்சி செய்தால் தனக்கு முத்தி மோட்சம் கிடைக்கும் என்று நம்புகிறார். அவருடைய நம்பிக்கை அவருடைய ஆழ்மனதிலே பதிவு செய்து வைக்கப்படுகிறது. மரணம் என்பது வரக்கூடிய அந்த கடைசி வினாடியிலே அவருடைய நம்பிக்கை அவரை கரை சேர்த்து மரணமில்லா நிலைக்கு இட்டுச் செல்லுகிறது. இதுதான் ஞானிகள் கண்டுபிடித்த உத்தி. சாமானியர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுக்கு தேவையானவற்றை அடைவதற்கு இந்த உத்தியை பயன்படுத்தலாம். பெரிய செல்வம் செல்வாக்கை வைத்திருப்பதாக நினைத்து பார்க்கலாம். இது எல்லோருக்கும் அனுபவத்திலே இருக்கிறது. நாம் ஒன்றை பற்றி சிந்திக்கிறோம், இந்த ஒன்றை அடைய வேண்டுமே என்று ஆசைப்படுகிறோம். சாலையிலே பயணிக்கிறோம், நாம் விரும்பிய அந்த ஒரு பொருள் மற்றொருவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், இது போன்ற ஒரு பொருளை நான் வாங்க வேண்டும் என்று கருதுகிறோம். ஒரு இருசக்கர வாகனமோ, மகிழுந்தோ, அல்லது வீட்டிற்கு பயன்படக்கூடிய அலங்கார பொருளோ, ஏதோ ஒன்று. அந்த ஒன்றை வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் ஆழ்மனதிலே பதிகிறது. எப்போது பார்த்தாலும் அது பற்றிதான சிந்தனை இருந்தபடியாகவே இருக்கிறது. கடைத்தெருவிலே பயணிக்கும் போதெல்லாம் அதை பார்த்தபடியே பயணிக்கிறோம். ஒரு ஏக்க பெருமூச்சு வருகிறது. ஆனால் ஆழ்மனதிலே பதிவு செய்து வைக்கப்பட்ட அந்த எண்ணம் கால ஓட்டத்திலே அதை நனவாக்குகிறது. தவணை முறையிலாவது அந்த பொருளை வாங்கி வீட்டிலே கொண்டு வந்து வைத்து அழகு பார்த்து விடக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுகிறது. வெறுமனை பார்த்துவிட்டு பெருமூச்சு விட்டதோடு கடந்து சென்றிருந்தால் அந்த பொருள் அவர்களுக்கு கிடைத்திருக்காது. ஆனால் அதை அடைய வேண்டும் என்கிற இடைவிடாத தாகமும் உத்வேகமும் தான் அவர்களுக்கு அவர்கள் விரும்பிய பொருளை கொண்டு வந்து கொடுக்கிறது.
இன்றைய மனிதர்கள் சந்திக்கக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் ஒரு குறிப்பிட்ட துன்பத்தை தரக்கூடிய விடயத்தை பற்றி மனதிற்குள்ளே வைத்து புழுங்கி அது தனக்கு வந்துவிடுமே என்று அஞ்சிக் கொண்டிருப்பதுதான் அந்த பிரச்சனை வந்ததற்கு காரணமாகிறது. எதையுமே கருதாமல் பயணிக்கக்கூடியவர் எந்த விதமான துன்பத்திற்கும் ஆளாவதில்லை. ஒருவரை பாம்பு கடித்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம். ஐயோ, பாம்பு கடித்து விட்டதே என்று பயந்து விட்டால் உடனடியாக இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது, குருதியிலே விஷம் பாய்கிறது, மரணம் ஏற்பட்டு விடுகிறது. பாம்பே கடித்திருந்தாலும் ஏதோ மூக்குத்தி இருக்கிறது என்று அதை பற்றி பெரிதாக கருதாமல் மெதுவாக சென்று மருத்துவ சிகிச்சைக்கு செல்லும் போது முள்ளல்ல குத்தியது பாம்புதான் என்று தெரிந்த போது அதற்கான சிகிச்சை உடனடியாக கொடுக்கப்பட்டு அவர் காப்பாற்றப்பட்டும் விடுகிறார். எதை கண்டும் பயந்தால் அந்த பயமே நம்மை மிகப்பெரிய பாதக விளைவுகளுக்குள்ளே இழுத்துச் சென்றுவிடும். இன்றைய மனிதர்களுக்கு இருக்கக்கூடியது இது போன்ற பயம்தான். ஐயோ, நான் என்ன செய்வேன், எனக்கு வருவாய் இல்லையே, எனக்கு உடல் பலமாக இல்லையே என்றெல்லாம் எண்ணும் போது அது மேலும் மேலும் பலகீனத்தையே உருவாக்குகிறது. நீங்கள் நலம் வாழ வேண்டும் என்று கருதினால், நீங்கள் செல்வந்தராக வேண்டும் என்று கருதினால் எதிர்மறை எண்ணங்களை தூக்கி எறியுங்கள். சாமானிய மக்களுக்கு இந்த அறிவுரைகள் பொருந்தும். யோக வாழ்க்கை வாழ்பவர்கள் தங்களுடைய சத்குருவிடத்திலே இவற்றை ஒப்படைத்து விடுகிறார்கள். என்னுடைய தேவைகளை பார்த்துக் கொள்ள என்னுடைய ஞானகுரு இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார் என்று நம்புகிறார்கள். உதாரணத்திற்கு என்னை போன்றவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரிடம் ஒப்படைத்து விட்டோம். எப்போது எங்களுக்கு எது தேவை என்பதை ஞானபிதா கொடுப்பார் என்பதை முழுமையாக நம்புகிறோம். அது அப்படியே நடக்கவும் செய்கிறது. அனுபவத்தில் இதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். சித்த வித்தியார்த்திகளுக்கு இதிலே குழப்பம் இருக்கிறது. ஞானபிதா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? திருவள்ளுவநாயனாரின் வாக்கு இப்படித்தான். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணிய திண்ணியராக பெறின். நீங்கள் நினைத்ததெல்லாம் அடையலாம் எப்போது நீங்கள் உங்களுடைய எண்ணத்திலே கூர்மையாக இருக்கும் போது என்று அறிவித்தார்கள். எனவே உங்களுடைய எண்ணங்களை நேர் வழியிலே திருப்புங்கள். நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று கருதுகிறீர்களோ அதை பற்றி சிந்தியுங்கள், அதை பற்றி கற்பனை செய்யுங்கள். உங்களுக்கான புத்தம் புதிய உலகத்தை நீங்களே உருவாக்குவீர்கள். இந்த அதிசயத்தை உங்கள் வாழ்நாளிலே காண முடியும். எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் அருகாமையிலிருந்தோ தூரத்திலிருந்தோ உங்களை எதிர்மறை எண்ணங்களுக்குள்ளாக தள்ளிவிடும் காரியத்தை எவராவது செய்தால் அவர்களை புறக்கணியுங்கள். அவர்கள் இருக்கும் திசைகளுக்கு செல்லாமல் தவிர்த்து விடுங்கள். உங்களுக்கு துன்பமே வந்திருந்தாலும் கூட அந்த துன்பத்தை வெல்லும் ஆற்றலை என்னுடைய குரு, என்னுடைய இஷ்ட தெய்வம் எனக்கு கொடுத்திருக்கிறது, நான் வெல்வேன் என்று நம்புங்கள். அந்த நம்பிக்கை உங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தையும் வெற்றியையும் கொடுக்கும். கனவு காணுங்கள். நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்களோ அதை ஆகிவிட்டதாக கனவு காணுங்கள். கற்பனை செய்யுங்கள். நல்ல விதமான கற்பனைகளை செய்யுங்கள். எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் உருவாக்கப் போகிற புதிய உலகம் உங்களுக்கான உலகமாக இருக்கும். அங்கே அன்பு இருக்கும், ஆனந்தம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், நிம்மதி இருக்கும், அனைத்துமே இருக்கும். உங்கள் இன்பங்களுக்கோ துன்பங்களுக்கோ வெளியிலே இருந்து யாரும் காரணம் அல்ல, அதற்கு நீங்கள் தான் காரணம். துன்பத்தையே நீங்கள் சந்தித்திருந்தாலும் கூட உங்களுக்கான இன்பம் வரப்போகிறது என்பதை கற்பனை செய்யுங்கள். இதோ இன்னும் சில மணி நேரங்களிலே, சில நாட்களுக்குள்ளே எனக்கான வாழ்க்கை, எனக்கான உலகம் என்னால் உருவாக்கப்படும் என்பதை நம்புங்கள். அதற்கு உங்களுடைய சத்குருமார்களை துணை கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். யோக வாழ்க்கை வாழ்கிறீர்களா? ஆசைகளை தவிர்த்து விடுங்கள். முத்தி மோட்சம் ஒன்றே குறிக்கோள் என்பதை மாத்திரம் மனத்திலே கொண்டு உங்கள் யோக பயிற்சியிலே தொடருங்கள். உங்களுக்கான உலகம் உங்களால் நிச்சயம் உருவாக்கப்படும். அந்த உலகம் வினோத உலகமாக இருக்கும். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.